ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். இன்றைக்கி ஃபாத்திமா சமையலில் வந்து நம்ம கோலா உருண்டை குழம்பு, அது மட்டன் கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து முதல்ல வந்து உடச்சக்கடலை பொட்டுக்கடலை வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதுலேயே ஒரு பட்டை துண்டு, 2-3 கிராம்பு, ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு 5-7-8 பல் பூண்டு, இதை போட்டுருங்க. போட்டுட்டு இதை கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுலேயே கொஞ்சம் தேங்காய், அதையும் அரைச்சி, கொஞ்சம் தண்ணி இல்லாமல் தான் அரைக்கணும், அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேயே நம்ம வந்து மட்டன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 200 கிராம் மட்டன். 1/4 கிலோவில் எலும்பெல்லாம் கழிச்சிட்டு மீதி 200 கிராம் அளவுக்கு மட்டன் போட்டிருக்கேன். இதில் ஒரு காஞ்ச மிளகாய் ஒன்று கிள்ளி போட்டுருங்க. இதை மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு, உப்பும் அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் கொஞ்சம் வெங்காயமும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு எல்லாமே. இப்போது அதே மிக்சியில் கொஞ்சம் பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயத்தை. அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி, அதையும் மிக்சியில் போட்டு பியூரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் தேங்காய், ஒரு 1/2 மூடி தேங்காய், 1/2 மூடியில் பாதி, அதாவது 1/4 மூடின்னு வச்சுக்கோங்களேன். அந்த தேங்காயை இப்போ அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதையும் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இது எல்லாமே ரெடி பண்ணி நம்ம வச்சுட்டோம். பொட்டுக்கடல, வெங்காயம் எல்லாமே. இப்போ புளி கொஞ்சம் அந்த குழம்புக்கு தேவையான ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி தண்ணியில் ஊற வச்சிடலாம். இது ஊறிட்டுருக்கட்டும். கொஞ்சம் பூண்டு ஒரு 10-15 பல் அதுக்கு போட்டுட்டு மீதி கொஞ்சம் வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. ஒரு 3-4 ஸ்பூனு, டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு 1/2 ஸ்பூனு வெந்தயம், 1 ஸ்பூனு ஜீரகம். இது நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச இந்த பூண்டு பல், அந்த 7-8 பல் பூண்டு பல் போட்டு அதை கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிக்கலாம். நல்லா ஒரு பூண்டு அளவுக்கு உரித்து போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம், அரைச்சி வச்ச வெங்காயத்தை, ஆனியனை இதில் போட்டு வதக்கிக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியான சூப்பராக இருக்கும். மீன் குழம்பை விட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூனு மிளகாத்தூள், 4 ஸ்பூனு தனியாத்தூள், மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூனுக்கு, இது வந்து சின்ன ஸ்பூன் தான், 1/2 ஸ்பூனு அளவு தான் நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதில் மஞ்சத்தூள், அவ்வளோதான். இதை தண்ணி விட்டு கொஞ்சம் அதை தண்ணியில் குழச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வெறும் தூளை போட்டு எண்ணெயில் போடுறப்போ காரம் அடிக்கும், கொஞ்சம் கருகி போக சான்ஸ் இருக்குது. அதனால நம்ம இப்போ வெங்காயமெல்லாம் வதங்கிருச்சு, பூண்டு வெங்காயமெல்லாம். இப்போது ஒரு பச்சை மிளகாயும் அதோடு போட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிட்டு அது கூட இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க இந்த மசாலா கலவை அதையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கோங்க எண்ணெயிலேயே. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி அதையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த தக்காளியை விட்டு இதை அரைச்சி இது வதக்கிக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் உப்பு, குழம்புக்கு தேவையான உப்பு இதில் போட்டுருங்க. அப்புறம் பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம், டேஸ்ட் பார்த்துட்டு. புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. இது நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வருது. இப்போ வந்து புளியை கரைச்சி விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சம் நமக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கணும். புளி கரைச்சிட்டு நமக்கு தேவையான மிக்ஸி கழுவுன ஜார் கழுவுனது இந்த தண்ணியெலாம் இதில் விட்டு கொதிக்க விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்க அந்த மட்டன் கைமா, அந்த மட்டனை அதில் வந்து அந்த நம்ம அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த உடச்ச கடலை பவுட்ரு போட்டு பேசுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இது ஒன்றும் அளவெல்லாம் கிடையாது. 2 ஸ்பூன் போடலாம், 4 ஸ்பூனும் போடலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அந்த அளவுக்கு நம்ம போட்டு பிசைஞ்சிக்கலாம்.
இது வந்து நான் கைமா வந்து கொத்தி வாங்குறதில்ல கடையிலையே. ஏன்னா கடையில் வாங்குறப்போ அதுக்கு வேறு ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க, 150 ரூபா கேட்குறாங்க. நம்ம சென்னையில் 200ன்னு ஒவ்வொரு ஏரியாவை போல். ஆனால் அதனால நான் வந்து நல்ல பெரிய பீஸ் துண்டு நம்ம கறி வாங்குறது, மட்டன் வாங்குறது எப்படி வாங்குறோமோ அதில் எலும்பை மட்டும் எடுத்துகிட்டு அந்த பீஸை மட்டும் போட்டு நான் அடிச்சிடுவேன். அது கரெக்டாக நல்லாவே வந்துடும். நம்ம வந்து இது கைமா பண்ணி தான் வாங்கி இதை பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அதை நல்லா கலந்துட்டு அந்த பவுடரை போட்டு, அந்த உடச்ச கடல பவுடரை போட்டு நல்லா பிசைஞ்சு கலந்துட்டு, கொத்தமல்லி தழை இல்லை எங்கிட்ட இப்போ இருந்தால் அதுவும் நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணி இதில் நல்லா பொடியாக நறுக்கி இதோடு சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ என்கிட்ட இல்லாதனால நான் போடலை. இந்த உருண்டையெல்லாம் உருட்டி வச்சுக்கோங்க. இது ரெடியாக உருட்டி வச்சுட்டு, இப்போ நம்ம குழம்பு கொதிச்சிருச்சு. குழம்பு தாளிச்சிட்டு தான் இது உருக்க வந்தோம். இப்போ அது வந்து கொதிச்சிருச்சு பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ உருட்டி வச்சுருக்கோம். இப்போ அந்த அந்த உருண்டையெல்லாம் உருட்டி வச்சுட்டோம். அந்த அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி அதையும் நான் அந்த குழம்புலேயே ஊற்றிட்டு அது லைட்டாக கொதித்த உடனே இப்போ நான் வந்து அந்த நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த உருண்டை எல்லாத்தையும் கோலா உருண்டை எல்லாத்தையும் இதில் போட்டு கொதிக்க விடணும். நம்ம இது வேக வேக உருண்டை வந்து மேலே மிதந்து வந்துடும். அதுதான் நமக்கு வெந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பு. பாருங்கள், அப்படியே வெந்துட்டுருக்கு. அப்படியே மேலே எல்லாமே மேலே வந்துடும். எல்லாம் மேலே வந்துருச்சுன்னா வெந்துருச்சு அப்படிங்கிற அர்த்தம். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஆனால் நம்ம போடும்போது ஒவ்வொரு உருண்டையாக தான் போடணும், அப்படியே மொத்தமாக சேர்த்து போட்டுறக்கூடாது. இப்போ அது வெந்துருச்சு, எல்லாம் மிதந்துருச்சு பாருங்கள் மேலே வந்து. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காயை விட்டுடலாம். பாருங்கள், இந்த தேங்காயை வந்து ஊற்றிக்கலாம். நல்லா இது கொதிக்கட்டும். இது அப்படியே பார்த்துட்டு இப்போ பாருங்கள் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகப்பொடி. இது தேங்காய் ஊற்றுறதுக்கு முந்தையே போடணும். நான் அதை எடுத்து வச்சுட்டு மறந்துட்டேன். இப்போ தேங்காயை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நான் அந்த ஜீரகப்பொடி போட்டேன். எப்போ வேணாலும் போட்டுக்கலாம் ஜீரகப்பொடி, அது ஒன்றும் தப்பு இல்லை. போட்டு அதை அப்படியே மூடிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. அப்படியே அது பாட்டு சிம்மில் கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அப்படியே சிம்மில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுருங்க. அது பாட்டு கொதிச்சுட்ருக்கோம். உப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம், அவ்வளோதான். பாருங்கள், எல்லா உருண்டையும் மேலே மிதந்துட்டுருக்கு. இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். மீன் குழம்பு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன். பை.